ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை உடச்ச கடலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுலேயும் காரம் இருக்குன்றதுனால. பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றிக்கணும். நீங்கள் புளி சேர்த்துனுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இவ்வளோதான், இதுவே போதும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த லெவலுக்கு அரைச்சிங்கன்னா போதும். செம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். அதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்து ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பா.